ஹாய், நான் உங்கள் டிவிஆர் பேசுகிறேன். நம்ம வந்து இங்கே சேலத்தில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சேலம் தாண்டி சேலத்துலேருந்து 20 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பொம்மியாம்பட்டி அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியாவில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோட்டம் மாதிரி. இந்த தோட்டம் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு ஹால், 1 பெட்ரூம், சாரி ஒரு ஹால், 1 கிச்சன், 3 பெட்ரூம்ஸ் வச்சு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். இங்கே நம்ம வந்து யூடியூப் சேனல் பார்த்து இவங்க வந்து கூப்பிட்டாங்க. இந்த கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாண்டில் இருக்கிறாங்க. அவங்க அங்கே நம்ம காண்டாக்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு தங்குற மாதிரி இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் பண்ணி நம்மளால் பண்ணி தரணும்னு கேட்டாங்க. சரி, நம்மளும் வந்து ஓகே சொல்லிட்டு ஆக்சுவலி இந்த பிளானெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஓகே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே கொஞ்சம் லேண்ட் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. அதெல்லாம் ஊசு பண்ணிட்டு இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம இந்த போன மண்டேல வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மண் வந்து ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு களிமண் கலந்த ஒரு கிட்டி மாதிரி இருக்குது. ரொம்ப களிமண் சொல்ல முடியாது, கொஞ்சம் மேலே களிமண்ணாக இருக்குது. உள்ளேலாம் பார்த்தா நல்லா இருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 13 பில்லர் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம நார்மலாக வந்து நம்ம கோயம்புத்தூர் பண்ணுறோம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபீட் அல்ல 4 ஃபீட்டில் வந்து கொஞ்சம் கெட்டி வந்துடும். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழியுமே வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட இந்த குழியில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடி இருக்கும். அடுத்த குழி ஒரு 6 ஃபீட், எல்லாமே ஒரு 6 ஃபீட்டுக்கு மேலே தான் இருக்குது. மேக்ஸிமம் 7 ஃபீட் இருக்காக எடுத்துருக்கோம். இந்த குழியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபீட்டே வந்து டெப்த் எடுத்துருக்கும். ஒரு 10 ஃபீட்டே வந்து நம்ம வந்து டெப்த் எடுத்துருக்கோம். அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த மண்ணோட தன்மை வந்து ஒரே மாதிரி இருக்காதுல்ல, மாறி 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 வரும். இப்போ நம்ம வந்து கீழே வந்து பிசிசி போட்டு மார்க் பண்ணிட்டோம். இங்கே வந்து மழை வந்துட்டு இருந்தது, அதனால வந்து மார்க் பண்ணது வந்து சாக் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். நாளைக்கு வந்து ஸ்டீல் ஒர்க் பண்ண போகிறாங்க. நம்ம சென்ட்ரல் டீம் வந்துட்டு இங்கே வந்து ஸ்டீல் ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம அடுத்தது ஸ்டீல் ஒர்க் பண்ணுறதுலேருந்து அடுத்தது என்ன பண்ண போகிறோம், அடுத்து ஒவ்வொன்றா நம்ம இந்த வீட்டில் வந்து நம்ம அடுத்தது அப்டேட் வரும். அதே மாதிரி இங்கே இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இங்கே எல்லாம் பார்த்த வரைக்கும் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இங்கே நாங்கள் இன்ஜினியர் வச்சு யாருமே பண்ணதே இல்லை, இங்கே ஃபுல்லாமே மேஸ்திரியை வச்சு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. நம்ம ஒரு இன்ஜினியராக இருந்து நம்ம இங்கே ஒரு பில்டிங் இந்த பண்ணுறப்போ இங்கே நம்மளால் என்னென்ன பெஸ்ட் கொடுக்க முடியும், இல்லை அவங்களோட எதிர்பார்ப்புல நம்ம எப்படி பூர்த்தி பண்ணலாம், அவங்க எதிர்பார்த்த விட நம்ம பெருசாக என்ன இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா கிராமங்கிறப்ப உங்களுக்கு தெரியும், நம்ம எந்த ஒர்க் பண்ணுற பக்கத்தில் வந்து பார்த்து எனக்கு கிளைண்ட் கிட்ட வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படி இப்படிம்பாங்க. அது எல்லாம் ஒரு சவாலாக தான் இருக்கும். அதையெல்லாம் மீறி நம்ம இந்த இடத்துல எப்படி நம்ம ப்ராஜெக்ட் பண்ணி இந்த பில்டிங் வந்து நம்ம கொண்டு வாங்குறது ஒரு இதாக இருக்கும். பார்க்கலாம் நம்ம அடுத்தடுத்த ஒர்க்கில் என்னென்ன வருது, என்னென்ன சவால்கள் வருது. ஏன்னா இருக்கிறப்ப வந்து பார்ப்பாங்க, பிடிப்பாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. கிளைண்ட்டை வந்து ஒரு அந்த நாள் போடலாம் இந்த நாள் போடலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் தாண்டி நம்ம இந்த ப்ராஜெக்ட் எப்படி போகிறோம் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். மீட்டிங்.